வணக்கம், நான் உங்கள் ஜிவி கணேஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, போன வீடியோவோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்துட்டு நம்ம பாவாடை சட்டை கட்டிங் தான் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம். நான் வந்து ஸ்கர்ட்டுக்கு தனியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நான் 2 பீஸாக கட் பண்ணிவிட்டு அதில் 3 இன்ச் அளவுக்கு நான் வந்து அளவு வச்சுக்கலாம். அது ஒரு 3 இன்ச் அளவு வந்து உள்ளே போயிடணும் மடிப்புக்குள்ளே. அது மாதிரி நம்ம வந்து மடிப்பு வைக்க போகிறோம். நீங்கள் இவ்வளோ லென்த்தியாக நீங்கள் வச்சா தான் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா அழகாக இருக்கும். ஃபுல்லாகவே அடிச்சுக்கலாம். உங்களுக்கு காட்டன் கிளாத்தாக இருந்ததுன்னா உங்களுக்கு அப்படியே மடிப்பு நிற்கும். இது வந்து கொஞ்சம் பாலிஸ்டர் கலந்த மாதிரி துணி இது, அதனால் கொஞ்சம் வலுவலுன்னு தான் போகும். அடுத்து நம்ம லைனிங் வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு கீழே வந்து மடிச்சடிச்சுக்கலாம். கீழே மடிச்சடிச்சுட்டு நீங்கள் அந்த துணிக்கு வந்து நம்ம பிரியெலாம் எதுவும் வைக்க வேண்டியதில்லை. மெயின் கிளாத் எவ்வளோ இருக்கோ நீங்கள் அந்த அளவுக்கு அப்படியே வச்சு நீங்கள் தையல் போட்டு வரலாம். தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நல்லா பெரிய பெரிய மடிப்பாக வரும். அடுத்து 2 சைடுமே நம்ம வந்து அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணாதீங்க. அது வந்து கால் வந்து தடுக்கும். நம்மளுக்கு லைனிங் வந்து நம்ம அந்தளவுக்கு பெருசாக வைக்கல இல்லைங்களா, அதனால் வந்துட்டு 2 பீஸையுமே நீங்கள் தனித்தனியாக ஜாயின் பண்ணுங்கள். மேல் பீஸ் தனியாக, கீழ் பீஸ் தனியாக ஜாயின் பண்ணுங்கள். லைனிங் தனியாக ஜாயின் பண்ணணும், மெயின் துணி தனியாக ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து மேலே இருக்கிற கிளாத் வந்து நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். ஓப்பனுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு 3 இன்ச்சு விட்டுக்கோங்க. 3 இன்ச்சு விட்டு அந்த சைடுமே வந்து லைனிங் தனியாக, மெயின் கிளாத்து தனியாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா வந்து ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி, கால் எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு அந்த மாதிரிலாம் ஃபீல் வரும். ஓப்பன் வந்து ரொம்ப பெருசாக விடாதீங்க. 3 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இது சின்ன பாப்பா தான், அதனால் நான் ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு தான் விட்டுக்கிறேன். நீங்கள் இன்னும் பெல்ட் வைக்கும்போது உங்களுக்கு அது தனியாக ஹைட் வரும். ஸோ அதனால் இதுலேயே மெயின் கிளாத்லேயே வந்து நீங்கள் ஒரு 3 இன்ச்சு விடுங்க போதும். ஃபுல்லாக தைச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஸ்கர்ட்டு. நல்லா அழகாகவே வந்திருக்கும். இதுக்கு வந்து நம்ம பெல்ட் ரெடி பண்ண போகிறோம். நான் வந்து 4 இன்ச் அளவுக்கு நான் பெல்ட்டுக்கு அளவு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வேணும்னாலும் 5 இன்ச்சு 5 இன்ச்சு அந்த அளவுக்கு நீங்கள் பெருசாக கூட அகலமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மடிப்பு மடித்து தையல் போட்டுக்கிறேன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த மாதிரி தையல் போட்டால் தான் நீங்கள் நாடா போடும்போது அதில் சிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் மேலே வச்சு நம்ம தையல் போட்டுக்கிறோம். நல்ல கிளாத் மேலே வச்சு நம்ம தையல் போட்டுக்கிறோம். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மேலே ஒரு படிமான தையலும் போட்டுக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம வந்து ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு நம்ம ஒரு ஹைட்டில் வச்சுட்டு அதில் ஒரு தையல் போட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டுப்பாவோட ஃபீல் வரும். நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும். அதுக்காக தான் இந்த தையல் போடுறோம். இது போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாப்புக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்டார் கழுத்து தான் வைக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். ரொம்ப புதுசாக கற்றுக்குறீங்களும் ரொம்ப சீக்கிரமாக கற்றுக்கலாம். நான் வந்து தையல் போட்டு நான் திருப்பிக்க போகிறேன். கழுத்து பீஸ்லாம் வைக்க கிடையாது. நான் அப்படியே தையல் போட்டு தான் திருப்பிக்க போகிறேன். நெக்குக்கு வந்து நம்ம ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் வைக்க போகிறோம். ஒரு 4 இன்ச்சு ஹைட்டு 4 இன்ச்சு அகலம் இந்த சைஸில் நான் வந்து ஒயிட் கிளாத்தில் நான் கிளாத் எடுத்துக்க போகிறேன். அதுக்கு லைனிங்கும் வச்சு நான் வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வச்சு நீங்கள் டாப்பில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். புதுசாக தையல் கற்றுக்குறோம் அப்படின்னா நம்ம கிளாத்தெல்லாம் ரொம்ப நெக்குக்கெல்லாம் கிளாத்து வெட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம தைச்சோம் அப்படின்னா ரொம்ப குழம்பிடும். அதனால் நெக்குக்கு வந்து நம்ம எதுவும் கட் பண்ணாமல் துணிலேயே இந்த மாதிரி மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி புதுசாக கற்றுக்கிறவங்க கற்றுக்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் கற்றுக்கிறதுக்கு. டிசைனும் நல்லா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் புதுசுலேயே வந்து நெக்லாம் ரொம்ப லோவாக கட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் டிசைன் வச்சு பழகுனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம டிசைன் தைக்கிறங்கிற ஆசையே போயிடும். ஸோ நெக்கு நம்ம கட் பண்ணாமல் மேலே இதே மாதிரி டிசைன் வச்சு நம்ம தைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 2 தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு பட்டன் வைக்க போகிறோம். நம்ம நார்மல் பட்டனில் ப்ளூ கலர் கிளாத் வச்சு நம்ம ரெடி பண்ணுவோம்.
அதே மாதிரி ரெடி பண்ணி ஒரு 3 பட்டன் வைக்க போகிறோம். கைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வெறும் பைப்பிங் மட்டும்தான் வைக்கிறேன். ஒயிட் கலர் கிளாத்தில் நான் ஸ்லீவ் வைக்காதனால வெறும் பைப்பிங் மட்டும்தான். ரொம்ப சன்னமான பைப்பிங், பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச் அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஒயிட் கிளாத்தில். இதை நம்ம 2ஆக மடித்து தையல் போட்டு நம்ம துணி வந்து நம்ம திருப்பிக்க போகிறோம். இது எதுக்குன்னா நம்ம வந்து டாப்பில் பிரியல் வைக்கிறதுக்கு தான். இது ரொம்ப குட்டியாக தான் வைக்கிறேன், ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். தைச்சு முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள். ரொம்ப பெருசாக இருந்தாலும் ரொம்ப ஒயிட் கிளாத்துக்கு கீழே வந்து ஸ்கர்ட்டு ஒயிட்டுங்கிறதுனால அவ்வளோக்கா தெரியாதுங்கிறதுனால நான் ரொம்ப குட்டியாக தான் வச்சுருக்கேன். சைடு ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுடிக்கெலாம் எப்படி வைப்போமோ அது மாதிரி நல்லா கரெக்டாக சின்னதாக இருந்தாலும் நல்லா அழகாக வச்சோம் அப்படின்னா இந்த டாப்புக்கு வந்து அழகாக அந்த ஓப்பனாக தான் இருக்கும். உங்களுக்கு பிள்ளைங்க போடும்போது உங்களுக்கு சைடெலாம் ரொம்ப அழகாக தெரியும். தைச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாப்போட ஃபினிஷிங் அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக வந்து ட்ரெஸ் வந்து இப்படி தான் வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்கள் வீட்டு பெண் குழந்தைங்களுக்கும் போட்டு அழகு பாருங்கள் தைச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.